வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று அக்டோபர் 4, புரட்டாசி 18. புரட்டாசி மாதம் பகுதியளவு வறண்ட வானிலை, பகுதியளவு மிகையான மழைப்பொழிவு. இது நமது முந்தைய வானிலை விளக்கத்தின் நமது நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டில் மாற்றம் ஏதும் இல்லை. அதே நிலைப்பாட்டுடன் நமது இன்றைய விளக்கம். அரபிக்கடலில் சுழற்சியும் அடுத்து வங்கக்கடலில் எதிர்பார்க்கப்படும் தீவிர நிகழ்வும். இதனைத் தொடர்ந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் அக்டோபர் 20 22 வரை தமிழகத்தில் தொடரப்போகும் மழை பொழிவு, மழை பரவல், கனமழை என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. வானிலை அமைப்பு: குமரிக்கடல் சார்ந்து நீடித்த அந்த மேலடுக்கு சுழற்சி தற்போது அரபிக்கடலில் லட்சத்தீவுகளை ஒட்டிய பகுதியில் மேலடுக்கில் சுழற்சி நீடிக்கிறது. வடக்கு வங்கக்கடல் தாழ்வு பகுதி வலுவிழந்தது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக கடலோரம் ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் மேலடுக்கில் சுழற்சி மெலிந்த சுழற்சியாக ஏற்பட இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் இது அடுத்த கட்டமாக அடுத்த 48 முதல் 72 மணி நேரங்களில் அரபிக்கடல் சுழற்சியுடன் இணைப்பை ஏற்படுத்தி தமிழகத்தில் மிகையான மழைப்பொழிவை, வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்த இருக்கிறது. இந்த நிலையில் இந்த இணைப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 3 முதல் 4 தினங்களுக்கு நீடித்து, அதாவது 5ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி வரை நீடித்து 10, 11, 12 இந்த தேதிகளில் அரபிக்கடல் சுழற்சி தனி சுழற்சியாக, அதாவது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்காக நகர 13 முதல் 15, 16 தேதிகளில் வங்கக்கடல் மெலிந்த சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் சார்ந்த பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல், அதாவது இலங்கைக்கு கிழக்கு தென்கிழக்கில், அந்தமான் கடல் பகுதிக்கு தெற்கு அந்தமான் கடல் பகுதிக்கு நெருக்கமாக ஒரு மெலிந்த சுழற்சி ஏற்பட்டு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று நமது முந்தைய விளக்கங்களில் எதிர்பார்த்த நிகழ்வுதான் 12 முதல் 15, 16 தேதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடலில் சுழற்சி ஏற்பட்டு வடகிழக்கு பருவமழை துவக்கும் அமைப்பாக மாறும் என முந்தைய விளக்கங்களிலேயே முன்னோட்ட விளக்கத்திலும் இதே நிலைப்பாட்டை குறிப்பிட்டிருக்கின்றோம். அதற்கான வாய்ப்புகள் உறுதியாகிறது. அந்த வகையில் அது 17 முதல் 20 தேதிக்குள் தமிழக கடலோரம் நெருங்கி வடகிழக்கு பருவக்காற்றினை துவக்கும் நிகழ்வாகவும் தென்மேற்கு பருவக்காற்றினை விளக்கும் நிகழ்வாகவும் அக்டோபர் 20, 21, 22 தேதிகளில் அமையக்கூடும். இதுதான் தற்போதைய நிலையில் எதிர்பார்க்கப்படும் உறுதியான வானிலை நகர்வா இதை குறிப்பிடலாம். இந்த வகையில் இன்றைய தினத்தில் அடுத்த 24 மணி நேரங்களில் மேலடுக்கில் மெலிந்த சுழற்சியாக வலுவடைய போகும் சுழற்சியும் அரபிக்கடல் சுழற்சியும் இணைப்பை அடுத்த 48 மணி நேரங்களில் இணைப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இன்றைக்கான மழைப்பொழிவு வாய்ப்புகளாக இன்றைய தினம் அநேக வடகடலோர மாவட்டங்கள், அநேக டெல்டா மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள் என மழைப்பொழிவை இன்றைய தினம் வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், நாமக்கல், கரூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் வலுவடையக்கூடும். ஆங்காங்கே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது இன்று மாலை இரவு நேரங்களில் மேற்கு மாவட்டங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். திருப்பூர்,
கோவை, ஈரோடு, நாமக்கல், ஈரோடு மற்றும் நீலகிரி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் வலுவான மழைப்பொழிவிற்கு இன்றைய தினம் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல தென் மாவட்டங்களில் திண்டுக்கல், மதுரை இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஆங்காங்கே கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. வெப்பச்சலன இடிமழை பொழிவாக இந்த வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதே போல சிவகங்கை மாவட்டத்திலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பொழிவிற்கும், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளிலையும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளிலையும் மழைப்பொழிவினுடைய தாக்கம் இன்றைய தினம் ஆங்காங்கே ஏற்படக்கூடும். தென் கரைக்கோடி மாவட்டங்களை பொறுத்தவரை குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் இந்த மாவட்டங்களை சார்ந்து மழைப்பொழிவினுடைய தாக்கம் இன்றைய தினம் சற்று வலுக்குறைந்திருக்கலாம். அதே நிலையில் நாளை மறுநாள் தொடங்கி ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. 6, 7, 8, 9 தேதிகளில் சற்று வலுவான மழைப்பொழிவு தென் கரைக்கோடி மாவட்டங்களுக்கு உள்ளது. நாளைய தினமே மழைப்பொழிவினுடைய தாக்கம் சற்று கூடுதலாகும். இன்றைய நிலையை விட நாளைய தினம் கூடுதல் வாய்ப்புகள் இருக்கின்றன. கூடுதல் வாய்ப்புகள் மட்டுமல்லாமல் கனமழை பொழிவிற்கும் அடுத்து வரக்கூடிய 5, 6, 7, 8, 9 இந்த தேதிகளில் தென் மாவட்டங்களில் நிச்சயமாக இருக்கின்றன. அதே போல மேற்கு மத்திய மாவட்டங்களிலையும் அந்த 6, 7, 8, 9 தேதிகளில் மிகையான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை தொடர்ச்சியான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. தினசரி மழைப்பொழிவு வாய்ப்புகளாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள், அதனை சார்ந்த வடக்கு உள் மாவட்டங்களில் தொடர்ச்சியான மழைப்பொழிவிற்கு வரக்கூடிய 9, 10, 11 தேதிகள் வரை நிச்சயமாக நீடிக்கும். 11, 12, 13 தேதிகளில் இந்த அரபிக்கடல் சுழற்சி விடுபட்டு, இந்த இணைப்பில் இருந்து விடுபட்டு ஒரு தனித்த சுழற்சியாக, ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது மேற்கு வடமேற்காக விலகத் தொடங்கும். அதே நிலையில் 13, 14 அந்த விலகக்கூடிய அதே நிலையில் நாம் ஏற்கனவே நமது முந்தைய விளக்கங்களில் எதிர்பார்த்த நிகழ்வு தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் இந்த பகுதியில், அதாவது இலங்கைக்கு கிழக்கு அல்லது தென்கிழக்கில் ஒரு சுழற்சி ஏற்பட்டு அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அல்லது அதற்கு அடுத்த நிலை ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அல்லது அது மேலும் கரை நெருங்கும் நிலையில் ஒரு தாழ்வு மண்டலமாக தமிழக கடல் பகுதியை நெருங்கி தமிழக வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சார்ந்த கடலோர பகுதிகளை நெருங்கி அது மேற்கு வடமேற்காகவோ அல்லது தமிழகத்திலோ கரை கடக்கலாம். கரை கடப்பது என்பது இது அடுத்த கட்ட நகர்வு. தற்போதைய நிலையில் அது தமிழக கடலோரம் நெருங்கி நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றோம். தென்மேற்கு பருவக்காற்றினை வடகிழக்கு மாநிலங்களில் இருந்தும் தென்னிந்திய பகுதியில் இருந்தும் முற்றிலுமாக விளக்கமடையும் செய்யும் நிகழ்வாக இது 20ஆம் தேதி அல்லது 21ஆம் தேதி வரை இந்த தமிழக கடலோர பகுதிகளை இது நெருங்கி அல்லது 20ஆம் தேதிக்கு உள் வரும் 16, 17 தொடங்கி 20ஆம் தேதி 20, 21ஆம் தேதிக்குள் நெருங்கி மழைப்பொழிவை ஏற்படுத்துவதோடு வடகிழக்கு பருவக்காற்றினை திருப்பும் நிகழ்வாகவும் தென்மேற்கு பருவக்காற்றினை விளக்கும் நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு அமையும். எனவே நாம் எதிர்பார்த்த அந்த 22, 23 தேதிகளில் வடகிழக்கு பருவமழை வெற்றிகரமாக திரும்பும். மேலும் கூறப்போனால் அதற்கு முன்னதாகவே இந்த வடகிழக்கு பருவமழை இந்த அக்டோபர் 20ஆம் தேதியே அந்த குரூசியல் டேட், அந்த நிர்ணயிக்கப்பட்ட தேதி, வரையறுக்கப்பட்ட அந்த தேதியிலேயே வடகிழக்கு பருவமழை வெற்றிகரமாக திரும்பும் என்பது உறுதியான முடிவாகும். இந்த நிலையில் பருவமழையினுடைய துவக்கம் சிறப்பாக தமிழகத்திற்கு இருக்கும். அதிகபட்ச மழைப்பொழிவை ஏற்படுத்தும் நிகழ்வாகவும் அந்த வரக்கூடிய நிகழ்வு அமையலாம். தமிழக கடலோரம் நெருங்கும் நிலையில் அத்தகைய மழைப்பொழிவை வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இதற்கு முந்தைய நிலையில் தற்போதைய நிலையிலிருந்து மழைப்பொழிவை பெறப்போகிறது. அடுத்து வரக்கூடிய நிகழ்வின் மூலமாகவும் மழைப்பொழிவை பெறலாம். இதுதான் வானிலை நகர்வாக இருக்கு. இதில் மாற்றங்கள் ஏதும் இருப்பின் நாளைய தினம் இந்த நகர்வுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை அல்லது அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த மாலையோ அல்லது நாளை காலையோ மற்றும் ஒரு விளக்கத்தில் இது குறித்து ஒரு விளக்கம் தயாராக உள்ளேன்.
தொடர்ந்து இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு விளக்கத்துடன் இணைகிறேன். நன்றி.